உருவாகியிருக்குது. நான் மறைச்சு பேசலை, இதாக பேசலை, உருவாகியிருக்குது. இது பாட்டாளி மக்கள் கட்சிங்கிறது ஒரு குடும்ப பாசத்தோடு இருக்கிற கட்சி, உங்களுக்கு தெரியும். அந்த குடும்ப பாசத்தில் இருக்கிற கட்சி ஒரு சின்ன நெருக்கடி ஏற்பட்டால் கூட அது மிக விரைவில் சுமூகமான தீர்வு ஏற்படுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. உதாரணத்துக்கு ஐயா கிட்ட நேற்றுக்கு இரவு வரைக்கும் நான் பேசினேன். எங்கள் சென்னை அன்புமணிக்கிட்ட இரவும் பேசினேன், இப்போ காலையிலையும் பேசினேன். அதனால் இது ஒரு குடும்ப பாசத்தோடு இருக்கிற கட்சி, மிக விரைவில் ஒரு சுமூகமான தீர்வு வரும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு நான் தீவிரமாக முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். தீவிரமாக முயற்சி எடுக்கிறேன், எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா தேர்தல் வரப்போகுது. இது வேறு யாரும் இல்லை, இருவரும் ஒன்றா சந்திப்பாங்க, பேசுவாங்க. அந்த செய்தியை நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. இல்லை இப்போ நான் ஒன்று மட்டும் உறுதியாக சொல்கிறேன், தேர்தல் நெருங்கிறதுக்கு முன்னால் சந்தித்து பேசுவாங்க, நல்ல கூட்டணி அமைப்பாங்க. பாமக இடம்பெற கூட்டணி தான் தேர்தல் வெற்றி பெறுங்கிற பழைய நிலைமையை மீண்டும் பாட்டாளி மக்கள் வச்சு உருவாக்கி காட்ட அந்த நம்பிக்கையை முன்னெடுத்து நாங்கள் மனசாட்சியோடு செய்வோம். நான் என்னை பொறுத்த வரைக்கும், அந்த மணியை பொறுத்த வரைக்கும் உண்மையாக இருப்பேன், மனசாட்சியோடு செயல்படுவேன். பாட்டாளி மக்கள் கட்சியில் ஒரு நெருக்கடியான சூழல் உருவாகி இருக்குது. நான் மறைச்சு பேசலை, இதாக பேசலை, உருவாகியிருக்குது. இது பாட்டாளி மக்கள் கட்சிங்கிறது ஒரு குடும்ப பாசத்தோடு இருக்கிற கட்சி, உங்களுக்கு தெரியும். அந்த குடும்ப பாசத்தில் இருக்கிற கட்சி ஒரு சின்ன நெருக்கடி ஏற்பட்டால் கூட அது மிக விரைவில் சுமூகமான தீர்வு ஏற்படுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. உதாரணத்துக்கு ஐயா கிட்ட நேற்றுக்கு இரவு வரைக்கும் நான் பேசினேன். எங்கள் சென்னை அன்புமணிக்கிட்ட இரவும் பேசினேன், இப்போ காலையிலையும் பேசினேன். அதனால் இது ஒரு குடும்ப பாசத்தோடு இருக்கிற கட்சி, மிக விரைவில் ஒரு சுமூகமான தீர்வு வரும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு நான் தீவிரமாக முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். தீவிரமாக முயற்சி எடுக்கிறேன், எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா தேர்தல் வரப்போகுது. இது வேறு யாரும் இல்லை, இருவரும் ஒன்றா சந்திப்பாங்க, பேசுவாங்க. அந்த செய்தியை நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. இல்லை இப்போ நான் ஒன்று மட்டும் உறுதியாக சொல்கிறேன், தேர்தல் நெருங்கிறதுக்கு முன்னால் சந்தித்து பேசுவாங்க, நல்ல கூட்டணி அமைப்பாங்க. பாமக இடம்பெற கூட்டணி தான் தேர்தல் வெற்றி பெறுங்கிற பழைய நிலைமையை மீண்டும் பாட்டாளி மக்கள் வச்சு உருவாக்கி காட்ட அந்த நம்பிக்கையை முன்னெடுத்து நாங்கள் மனசாட்சியோடு செய்வோம். நான் என்னை பொறுத்த வரைக்கும், அந்த மணியை பொறுத்த வரைக்கும் உண்மையாக இருப்பேன், மனசாட்சியோடு செயல்படுவேன். பாமகவில் நெருக்கடியான சூழல் ஏற்பட்டிருப்பதாக கௌரவ தலைவர் ஜி.கே. மணி தற்போது செய்தியாளர்கள் சந்திப்பில் அதனை ஒப்புக்கொண்டிருக்கிறார். இருவரும் விரைவில் நேரில் பேசி சந்தித்து பேசுவார்கள் என்றும் தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்த கூடுதல் செய்திகளை பின்னர் வரும் தொகுப்புகளில் பார்க்கலாம்.